ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெசிபி செஞ்சு ரொம்ப நாள் மாதிரி இருக்குல்ல. ஊருக்கு வந்ததுக்கப்புறமும் நாங்கள் இன்னும் வைக்கவே இல்லை. ஸோ எல்லாருக்கும் ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெசிபி செஞ்சு போட்டுருவோமா? ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெசிபி செய்கிறதுலாம் ஒரு வீடியோவை நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். பட் அது சென்னையில், இது ஊரில். ஒரு 40 மினிட்ஸாக அதில் மேக்கிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் பரிமாறலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். சென்னையில் செய்யறதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, அன்றைக்கி நாங்கள் விக்ஃபீல்டு பவுடர் யூஸ் பண்ணியிருந்தோம். பட் இன்றைக்கி நாங்கள் யூடியூப்பில் பார்த்து நேச்சராகவே செஞ்சுருக்கோம். ரிசல்ட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்படிதான் இருக்கும். டேஸ்ட் இதுதான். ஓவராலாக எல்லாருக்கும் அன்றைக்கி செஞ்ச மாதிரி வரல தான் சொன்னாங்க. பிகாஸ் அது பவுட்ரு, இது நம்ம நேச்சராக செஞ்சதுனால கொஞ்சம் அப்படி இப்படியாக இருக்கும். பட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்படி தானே சொல்லி ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு ஃபுட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.